வேல்பாரி மூன்றாம் உலக போர் வெற்றிமாறன் ஸ்மைல்ஸ் டு கோ சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. பசுமையோட நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஜீவா பேசிட்டு இருக்கேன். இப்ப பலருக்கு தங்களோட வீட்டு மாடிகள்லயே நஞ்சில்லாத உணவு தயாரிக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கு. ஆனா உங்களுக்கு எப்படி தொடங்கணுன்ற சந்தேகம் அதிகமா இருக்கு. அதை பற்றி நம்ம கிட்ட விளக்கமா பேசதான் ஓய்வு பெற்ற வேளாண் அலுவலரான திரு கிருஷ்ணன் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட மாடி தோட்டம் தொடர்பான பல சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பார்க்கலாம். பசுமையோட நேயர்களுக்கு வணக்கம். எங்கள் வீடும் நர்சரியும் பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரியில் இருக்குது. அந்த வீட்டுக்கு மேலே நாங்கள் ஒரு மாடி தோட்டம் அமைச்சிருக்கோம். இந்த மாடி தோட்டத்திலே நிறைய எக்ஸாட்டிக் வெரைட்டி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வளர்த்துட்டு வரோம். புதுசாக மாடி தோட்டம் அமைக்கிறவங்க எப்படி அமைக்கலாம், அதை எப்படி பராமரிக்கலாங்கிறத என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணுறேன். மாடி தோட்டம் அமைக்கிறோம்னாக்கா நம்ம ரெண்டு முறைகளை கையாளலாம். ஒன்று தொட்டி, மற்றபடி கண்டெய்னர், ஏதாவது வேஸ்டான பொருட்கள் இருக்கிறத வச்சு நம்ம மாடியில் வச்சு செடிகளை வளர்க்கலாம். அதே மாதிரி இன்னும் செழிப்பாக நல்ல தரமான முறையில் வளர்க்கணும்னா இந்த மாதிரி முறைகளை கடைபிடிக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பில்டிங் இருக்குன்னா பில்டிங்கில் தொட்டிகளை கட்டிக்கலாம். தொட்டிகளை கட்டும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது, தொட்டி தரைப்பகுதியிலேருந்து ஒரு அடி ரேஸ் ஆகிருக்கணும், 3/4 அடி 1 அடி ரேஸ் ஆகிருக்கணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி ட்ரெயின் ஆகிறதுக்கு குழாய் அமைச்சிருக்கணும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு பைப் அதை மாதிரி கொடுத்துருக்கணும். அதேமாதிரி தொட்டியுடைய உள்பகுதியில் வாட்டர் நல்லா இருக்கணும். அதாவது நம்ம ஒரு பக்கம் தண்ணி விட்டால் அடுத்து அந்த பைப் இருக்கிற இடத்துல தண்ணி ட்ராப் ஆகிற மாதிரி வாட்டர் கொடுக்கணும். அதுமாதிரி பண்ணணும். அதேமாதிரி எல்லா இடமே வாட்டர் ப்ரூஃப் ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு தோட்டத்தை விட வீடுங்கிறது முக்கியம். வாழ்க்கையில் ஒரு முறை தான் நம்ம வீடு கட்டுவோம். பெரும்பாலும் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு தான் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம அந்த வீட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால் இந்த மாதிரி முறைகள் பண்ண முடிஞ்சால் தான் நம்ம மாடி தோட்டமே அமைக்கணும். இல்லைன்னா நம்ம இப்போ எப்போவுமே சேஃப்டிங்கிறது ரொம்ப முக்கியம். வீட்டோட பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் இப்போ இந்த தொட்டியை நம்ம காங்கிரீட்டில் பண்ணியிருக்கிறோம். இந்த நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் செல்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் இது எதுக்குன்னா, நம்ம இந்த மண் கலவை இந்த பில்டிங்கோட டச் ஆகாமல் இருக்கும். டச் ஆகாமல் இருந்தால் தான் உங்களுக்கு இது வழியாக காற்று ஏரேஷன் கிடைக்கும். அதேமாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாமே ட்ராப் ஆகும். பொதுவாக உங்களுக்கு தெரியும், காய்கறி செடிகளாக இருக்கிற பழச்செடிகள் எல்லாமே புஞ்சை மண்ணில் தான் நல்லா வளரும். மேடான பகுதியில் தான் வளரும். நெல் மட்டும் தான் தண்ணியில் வளரும். அப்போது இதுக்கு ஈரம் இருக்கணுமே ஒழிய, அதுக்காக ரொம்ப ஈரம் சொதனி இருந்தால் செடி வளராது. செடி அழுகி போகிறது கூட வாய்ப்பு உண்டு. அதனால் தண்ணி ட்ராப் ஆகிறதுக்காக தான் நம்ம இந்த ஷீட்டு வைக்கிறோம். அதே மாதிரி இதுக்கப்புறமா ஒரு ஜியோடெக்ஸுங்கிற ஒரு கிளாத்து போடணும். இந்த ஜியோடெக்ஸ் கிளாத்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி அனுப்போம். தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி அந்த உரச்சத்துக்கள் எதுவுமே வெளியே போகாது, மண் கலவையும் வெளியே போகாது. அது மாதிரி இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம மண் கலவையை பயன்படுத்தணும். இதை லெவல் பண்ணிக்கிட்டு ரெண்டு பக்கமே ட்ரெயின் செல் வச்சுட்டோம். இப்போது நடுவுலையும் ட்ரெயின் செல் வச்சுட்டோம். இந்த ஜியோடெக்ஸை ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக விரிச்சிட்டு அதுக்கு மேலே நம்ம மண் கலவை பக்காவாக போட்டோம்னா ரொம்ப சூப்பராக வரும். இதில் நீ காய்கறி வளர்க்கலாம், மற்றபடி பழச்செடிகள் வளர்க்கலாம், பூச்செடிகள் வளர்க்கலாம். எந்த செடி வளர்த்தாலுமே நம்ம தரையில் வச்சா என்ன எஃபெக்ட் கிடைக்குமோ, நம்ம பெரும்பாலும் சொல்லுவோம் இல்லையா, மாடியில் எங்களுக்கு அந்த அளவு ஈல்டு வராதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை விட நம்ம தொட்டியில் வச்சு வளர்க்குறத விட ரொம்ப சிறப்பாக வரும். மாடி தோட்டத்துக்கு முக்கியமாக தேவையானது மண்கலவை. அந்த மண்கலவை எப்படி நல்லா இருந்தால் தான் செடிகள் நல்லா வளரும். நிறைய பேர் அதை கொஞ்சம் மிஸ் பண்ணுவாங்க. சிலது பொருட்கள் லோக்கல்லே ஏதாவது பொருட்களை வாங்கி தரமில்லாத பொருட்களை கலந்து நம்ம செடிகளை வளர்த்தோம்னாக்க அந்த செடிகள் நல்லா வளராது. நல்ல கலவை இருந்தால் தான் செடிகள் நல்லா வளரும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த எரு கூட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கம்போஸ்டான எருவாக இருக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பச்சை சாணியும் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இப்போ ரோடுகளில் வரட்டி மாதிரி மாடு சாணி போட்டிருக்கோம், அதை எடுத்து பவுடர் ஆக்கி யூஸ் பண்ணுவாங்க. அது அதில் எந்த சத்துமே இருக்காது. அது ஏன்னா அந்த பாக்டீரியாங்கிறது அதில் இல்லாததுனால தான் அது வரட்டி ஆகிடுது. அதாவது மக்கி கம்போஸ்ட் ஆனால் தான் அது எரு. அந்த மாதிரி எருவுகள் நல்ல தரமான எருவு எடுக்கணும். அதேமாதிரி தேங்காய் நார் கூட பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பவுடர் டைப்பில் உள்ள தேங்காய் நார் தான் யூஸ் பண்ணணும். இந்த இருக்கு இல்லையா, இதுமாதிரி இந்த இதில் இருக்கக்கூடிய நார் தேவையில்லை. இந்த நார் வாட்டர் அப்சர்வ் பண்ணாது. இது நிறைய பேர் அது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வீட்டில் தென்னை மரம் இருக்கும், அப்போ அந்த தேங்காய் மட்டும் எடுத்து கட் பண்ணி அப்படி எடுத்து போடுவோம். அதெல்லாம் முழுமையான ஒரு தெளிவான ஒரு இதுன்னு சொல்ல முடியாது. இது மாதிரி நாராக இருந்தால் தான் இது இந்த பவுடராக இருந்தால் தான் தூள், இந்த டஸ்ட் இருந்தால் தான் உங்களுக்கு அது நல்லா உங்களுக்கு வாட்டர் அப்சர்வ் பண்ணி வைக்கும். அதேமாதிரி செம்மண்ணும் நல்லா உதிரியாக இருக்கணும். உதிரியானா நல்லா ரெட் கலரில் பார்க்குறீங்களே, அதுமாதிரி ரெட் கலரில் இருக்கணும். கல் கட்டியெல்லாம் இருக்கக்கூடாது, தரமான மண்ணாக இருக்கணும்.
இது எல்லாமே இருக்குது. இந்த மண்ணில் வந்து உயிர் வேணும். இந்த மண்ணில் உயிர் இருக்குதா, அந்த எருவில் உயிர் இருக்காங்கிறது சமயத்தை நம்ம டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அதுக்கு வந்து இப்போ நம்ம உயிர் உரங்களை பயன்படுத்தணும். இந்த உயிர் உரங்கள்ங்கிறது காலங்காலமாக கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக வேளாண்மை துறையில் பரிந்துரைச்சிட்டு வராங்க. நிறைய மானியமாகவும் கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம விவசாயிகள் கூட நிறைய பேர் அதை வாங்க விரும்ப மாட்டாங்க. ஒன்று இப்போ ரேட் வைஸ் அது அதிகமாக இருக்கிறதுனால. ஆனால் மானியத்தில் கொடுக்குறாங்க. அதை வாங்கினா கூட சரியாக பயன்படுத்த மாட்டாங்க, பத்திரமா வச்சுருப்பாங்க. பொதுவாக அந்த உயிர் உரங்களுக்கு 6 மாதம் வரைக்கும் தான் உயிர் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய பாக்டீரியா வந்து இந்த பேக்கெட்டில் இருக்குது. நம்ம எப்போவுமே அதோடைய எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்கணும். எல்லா இதுலேயுமே உங்களுக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்கும், அளவு இருக்கும். இந்த எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிச்சுன்னா அந்த உரத்தினுடைய அந்த பாக்டீரியாவோட அளவு கம்மியாகிடும். இந்த பாக்டீரியாங்கிறது என்னங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரிகிறதுக்காக சொல்கிறேன். நம்ம ஆக்சுவலாக இப்போ ஒரு இட்லிக்கு மாவு அரைச்சி வைக்கிறோம். அது புளிக்கணும்னா வீட்டிலே ஒரு 3-4 பேர் இருக்காங்க, 2 பேர் 3 பேர் லேடிஸ் இருந்தாங்கன்னா ஒவ்வொருத்தருடைய பக்குவமும் ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த பாக்டீரியா வந்து ஒவ்வொருத்தருடைய கையிலையும் ஒரு மாதிரி அளவு இருக்கும். அப்படி இருக்கிறதுனால தான் ஒரு சிலர் மாவை கலக்குனாங்கன்னா நல்லா புளிப்புத்தன்மையோடு இருக்கும், சிலர் கலக்குனா புளிக்கவே செய்யாது, அந்த மாதிரி இருக்கும். அதுதான் அந்த மாதிரி தான் பாக்டீரியாவும். இந்த பாக்டீரியா வந்து கண்ணுக்கு தெரியாது. இதனுடைய செயல்பாடு என்னன்னாக்கா நம்ம காற்றுல இருக்க நைட்ரஜன், அப்புறம் தரையில் இருக்க மணிச்சத்து, பொட்டாஸ் சத்து, இந்த மாதிரி சத்துக்களை எடுத்து கொடுக்கக்கூடிய வேலையை இந்த பாக்டீரியா செய்யும். இதை நம்ம மாடித்தோட்டத்துக்கு பயன்படுத்தும் போது நல்ல ஒரு கெமிக்கல் ஃபெர்டிலைசர் போட்டால் என்ன எஃபெக்ட் கிடைக்குமோ, என்ன சத்துக்கள் கிடைக்குமோ அதை வந்து இந்த பாக்டீரியாக்கள் செய்யும். அதனால் கண்டிப்பாக வந்து இந்த உயிர் உரங்களை நீங்கள் இந்த மண்கலையோட ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா வேப்ப மண்ணாக்கு. இந்த வேப்ப மண்ணாக்கும் வந்து பூச்சி நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கு, அதாவது பூச்சிகள் வராமல் இருக்கிறதுக்கு, அந்த கசப்புத்தன்மை வரும்போது பூச்சிகள் வந்து ரொம்ப வராது. மண் மூலம் பரவக்கூடிய பூச்சிகள், வியாதிகள் எல்லாமே ஓரளவு கண்ட்ரோல் பண்ணும். அதுக்காகவும் அதை பயன்படுத்தலாம். அடுத்து நம்ம பார்க்குறது இந்த ட்ரைகோடர்மாங்கிற ஒரு பூஞ்சானம். இந்த பூஞ்சானம் என்ன பண்ணோம்னாக்க வேர் மூலம் பரவக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்தும். அந்த நோய்களை கட்டுப்படுத்த அந்த நோய்கள் எதுவும் செடிகளுக்கு அழுகல் இந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு இதையும் கம்பல்சரி ஆட் பண்ணிக்கலாம். பொதுவாக ஒரு செடிக்கு வந்து ஒரு 50 கிராம் அந்த மாதிரி வர அளவுக்கு நம்ம இந்த மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக மண்கலவை தயாரிக்கும் போது மண்கலவை தயார் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு செம்மண் எடுத்துக்கலாம். அந்த செம்மண் வந்து ஒரு பங்கு எடுத்துருக்குறோம். இது வந்து நல்லா பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு, நல்லா ரெட் கலரில் இருக்குது. அதேமாதிரி கல் கட்டியதும் இல்லை. அதேமாதிரி தேங்காய் நார். இந்த தேங்காய் நாரும் பார்த்தீங்கன்னா அந்த நார் இல்லாமல் நல்லா டஸ்ட்டாக இருக்குது. அதுமாதிரி எருவும் சம அளவில் எடுத்துருக்குறோம். ஏன்னா மாடியில் வளர்க்கும் போது செடிகள் வந்து வெயிட், அந்த மண் கலவை வந்து வெயிட் ரொம்ப இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் செடிகளும் நல்லா வளரும், பில்டிங் நல்லது. அது மாதிரி அதை கலந்துக்கலாம். நல்லா நல்லா மிக்ஸாக நம்ம சிமெண்ட் கலப்பாங்களே அதுமாதிரி நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்கணும். அதுக்கப்புறமா உயிர் உரங்களை கலந்துக்கலாம். உயிர் உரங்கள் இப்போ நம்ம 2 செடி வைக்க போகிறோம், ஒரு 100 கிராம் அளவுக்கு கலந்துக்கலாம். இது வேம் கலந்துருக்கோம் ஃபஸ்ட்டு. இது வேர் வளர்ச்சிக்காக பயன்படுத்துறது. அதுக்கப்புறம் அசோஸ்பெர்லம், இது நைட்ரஜன் தலைச்சத்தை எடுத்து கொடுக்குறது. நம்ம காற்றுல இருக்கக்கூடிய தலைச்சத்தை இந்த பாக்டீரியா எடுத்து செடிக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் பொட்டாஷ், இதுவும் ஒரு பாக்டீரியா. இதுவும் அந்த சாம்பல் சத்து, செடிகள் பூக்கிறதுக்கு காய்க்கிறதுக்கு தேவைப்படுற சாம்பல் சத்து, அதுவும் ஒரு பாக்டீரியா. அதுக்கப்புறம் மணிச்சத்து பாக்டீரியா. அந்த பாக்டீரியா பார்த்தீங்கன்னா மண்ணில் வந்து இருக்கும். எல்லா மண்ணிலையுமே அந்த மணிச்சத்து இருக்கும். ஆனால் செடிங்க எடுத்துக்க முடியாது. அதை வந்து எடுக்கிற தன்மையில் மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா. இது ட்ரைகோடர்மா. இது வந்து வேரில் மூலம் ஏதோ பூச்சிகள், நோய்கள் வராமல் இருக்கிறதுக்காக கலந்துக்கிறது. அதுமாதிரி வேப்பமண்ணாக்கும் நம்ம அளவோட தான் போடணும். நிறையா போட்டால் அதனோட அந்த எண்ணெய் சத்துனால என்ன ஆகும்னா அந்த வேர் வளர்ச்சி பாதிக்கும். அதனால் ஒரு செடிக்கு ஒரு 50 கிராம் ஃபஸ்ட்டு போட்டால் போதும். செடி வளர வளர நம்ம ஜாஸ்தி பண்ணிக்கலாம். அதுமாதிரி மண்புழு உரம் போட்டுக்கலாம். 1 கிலோ அளவுக்கு மண்புழு உரம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி உர கலவை இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இந்த மண் வந்து உயிருள்ள ஒரு மண்ணாகும். இந்த உயிருள்ள மண்ணில் தான் செடிகள் நல்லா வளரும். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம அந்த கண்டெய்னருங்கிறது நம்ம ஒரு பழைய பிளாஸ்டிக் தொட்டிகளோ இல்லைனாக்கா வாட்டர் கேனோ அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். க்ரோ பேக்கில் யூஸ் பண்ணலாம். நம்ம பிளாஸ்டிக் தொட்டிலையும் யூஸ் பண்ணலாம். எது நமக்கு வசதியாக இருக்கோ அதை பண்ணிக்கலாம். இப்போ க்ரோ பேக்கில் எப்படி வைக்கிறதுங்கிற பற்றி பார்க்கலாம். க்ரோ பேக்கு கண்டெய்னர் தேர்வு பண்ணும்போது அந்த செடியை பொறுத்து அதை அளவை நம்ம கவனமாக வச்சுக்கணும். அந்த செடி எவ்வளோ பெரிய செடியாக வளருமோ அதுக்கு பெரிய கண்டெய்னர் எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு நீண்ட நாள் பலன் கிடைக்கும். இப்போ இந்த க்ரோ பேக்கு கண்டெய்னர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் வரைக்கும் ஒரு தாங்குகிற வசதி இருக்கும் அதனுடைய லைஃபு. அப்படி அதுக்கப்புறம் நம்ம செடியை அதுலேருந்து வேறு பேக்குக்கோ இல்லைன்னா தொட்டிக்கோ மாற்றிக்கலாம். இப்போ அந்த மண்கலவை பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு, நல்ல உதிரியாக இருக்குது பாருங்கள். எந்த கட்டி எதுவும் இல்லை, நல்லா ஃப்ரீயாக இருக்குது. ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும் அந்த க்ரோ பேக்கில். இப்போ இதில் வந்து நம்ம வாட்டர் ஆப்பிள் செடி வைக்கிறோம். பேக்கை வந்து நம்ம செடியை வந்து அந்த கவரை ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா அந்த மண் கலவை கொட்டிடுச்சுன்னா செடிகள் காஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் மண் கலவை, அந்த மண் கட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மண் கட்டி வந்து உடையக்கூடாது. இது உடஞ்சதுன்னா கண்டிப்பாக செடிகள் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் மண் கட்டி வந்து உடையாத அளவுக்கு நம்ம அதை எடுக்கணும்.
அந்த க்ரோ பேக்கை ரிமூவ் பண்ணணும். இது மண்கலவை பொறுத்தளவு ஃபுல்லாகவே இப்போ க்ரோ பேக்கில் ஒரு 2 இன்ச்சு கனம் கம்மியாகவே போட்டுக்கலாம். ஏன்னா எப்படியுமே தண்ணி விடும்போது கொஞ்சம் இப்போ கீழே அந்த கலவை போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுமாதிரி நம்ம ஊற்றுற தண்ணி கொஞ்சம் நிற்கணும், அதுக்காக 1 இன்ச்சு 2 இன்ச்சு மேலே கேப் போட்டுக்கலாம். சிலர் அரை பேக் அளவு தான் மண் போட்டிருப்பாங்க, அது தவறு. ரொம்ப அரை பேக் அளவு மண் போடுறதுக்கு நம்ம இவ்வளோ பெரிய பேக் வாங்க தேவையில்லை. மண்ணும் கலவை வந்து மேலே 1 இன்ச்சு 2 இன்ச்சு தான் கேப் இருக்கணும். அரை பேக்கு மண் போட்டோன்னா செடி நல்லா க்ரோத் ஆகாது. தொட்டியில் வந்து செடிகளை எப்படி வைக்கலாங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த தொட்டியில் வைக்கும்போது அந்த தொட்டியில் கண்டிப்பாக ஹோல்ஸ் இருக்கணும். ஹோல்ஸ் இல்லாத தொட்டியாக இருந்ததுன்னா ஏதாவது கண்டெய்னர் ட்ரம் அந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக தண்ணி ஃப்ரீயாக போகிற அளவுக்கு ஹோல்ஸ் போட்டுக்கணும். இந்த ஹோல்ஸ் தெரியுது இல்லையா, அந்த ஹோல்ஸில் வந்து நம்ம ஓடுகளை பயன்படுத்தணும், ஓடுகளை வைக்கணும். இந்த ஓடுகளோ இல்லைன்னா டைல்ஸ் பீஸு அது மாதிரி ஏதாவது நம்ம அந்த தண்ணியை அரெஸ்ட் பண்ணி, அதாவது தண்ணி நின்று ஃபில்டர் ஆகி போகிற மாதிரி நம்ம பண்ணுறோம். இது மாதிரி பண்ணணும். நீங்கள் இது மாதிரி பண்ணாமல் வெறுமனே மண்ணை வாரி அப்படியே போட்டிங்கன்னா எல்லா தண்ணியுமே வெளியே போயிடும், எல்லா சத்துக்களும் வெளியே போயிடும், எல்லா மண்ணும் வெளியே போயிடும், செடிகள் கண்டிப்பாக க்ரோத் ஆகாது. அதனால் இது மாதிரி ஓடு வச்சதுக்கப்புறம் தான் அந்த ஓடு அசையாத அளவுக்கு மெதுவாக எடுத்து அதில் வந்து மண்கலவையை ஃபில் பண்ணணும். இந்த மாதிரி வச்சு நம்ம மண்கலவை போடும்போது என்ன ஆகுனா செடி அந்த தண்ணி வந்து ஃபில்டர் ஆகி வெளியே போகும். அதுமாதிரி இந்த கவரை ஓப்பன் பண்ணும்போதும் செடி டேமேஜ் ஆகாமல் ஓப்பன் பண்ணணும். இது ஒரு சப்போட்டா செடி, இது அப்ரோச் கிராஃப்டிங்கில் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஒட்டு பகுதி மேலே தெரியணும். அதாவது ஒட்டு பகுதி மேலே ஏன் தெரியணும்னாக்கா நிறைய பேர் தவறாக கூட சொல்லுவாங்க. அதாவது ஒட்டு பகுதியை உள்ளே வச்சு மண்ணை போட்டுட்டு அந்த ஒட்டுலேருந்து துளுக்காது அப்படிம்பாங்க. ஆனால் அந்த ஒட்டு பகுதியை கீழே வச்சு நீங்கள் மண் போட்டிங்கன்னா அது எதுலேருந்து துளுக்குதுங்கிறது நமக்கு தெரியாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டு இருக்கு இல்லையா, இந்த ஒட்டு கீழே இருந்து துளுத்துதுன்னா அது கீழே வந்து அது வந்து பாலா செடி அந்த மாதிரி செடியாக இருக்கும். அப்போது அந்த ஒட்டுலேருந்து துளுத்துன்னா காய்க்காது. இது வந்து எல்லா செடிகளுமே பொருந்தும், ஒட்டு செடி ரோஸு கூட பொருந்தும். அதுமாதிரி இந்த ஒட்டு பகுதி மேலே தெரிகிற மாதிரி தான் வைக்கணும். ரெண்டாவது இது வந்து ஒரு சாதாரண ஒரு செடியாக இருக்கும். இந்த ஒட்டு செடி வந்து ஒரு பழைய வெரைட்டியாக இருக்கும், ஓல்டு வெரைட்டி. இதோட நம்ம அதை ஒட்டு பண்ணும்போது இதனுடைய வேர்கள்லாம் ரொம்ப ஃப்ரீயாக வரும், நல்லா வரும், ஸ்ட்ரென்த்தாக வரும். அதனால் செடி மேலே இருக்க செடி வந்து நல்ல செழிப்பாக வளரும். இந்த செடிகள் வந்து நம்ம க்ரோ பேக்லேயே தொட்டிலே நடவு செய்யப்பறம் கண்டிப்பாக சப்போர்ட் கொம்பு கொடுக்கணும். இந்த சப்போர்ட் கொம்பு இல்லைன்னா செடி ஆடிக்கிட்டே இருக்கும். ஒட்டு செடிகளாக இருக்கிற பட்சத்தில் அது ஒடிஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதனால் அந்த செட்டிங், அதாவது நல்லா செட் ஆகிற வரைக்கும், அந்த செடி வேர் பிடிக்கிற வரைக்கும் நம்ம அதுக்கு வந்து பக்கம் சப்போர்ட் கொடுக்கணும். இது எல்லா செடிகளுக்குமே இது பொருந்தும். ஒரு தென்னஞ்செடி நட்டால் கூட இது பொருந்தும். செடிகளை நடவு செய்ததுக்கப்புறம் நம்ம உயிர் தண்ணி விடணும். அந்த உயிர் தண்ணிங்கிறது செடிகளுக்கு ஃபஸ்ட் நம்ம விடக்கூடிய தண்ணி. இது வந்து நிறையவே அந்த மண்கலவை அடிப்பகுதி வரைக்கும் நனைகிற அளவுக்கு தண்ணி அதிகமாகவே விடணும். அப்புறம் நம்ம நாளடைவில் தண்ணி அளவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே மண்கலவை நல்லா ஊறுற அளவுக்கு தண்ணி விடணும். இப்போ இந்த மாதிரி நடவு செய்யும் போது இந்த அளவு உரங்கலவையெல்லாம் போதுமானது. இந்த செடிகளை நடவு செய்ததுக்கப்புறம் நம்ம 1 மாதம் வரைக்கும் இதுக்கு வந்து தண்ணி மட்டும் விட்டால் போதும், உரம் போடணும் தேவையில்லை. 1 மாதத்துக்கு அப்புறம் இதுக்கு தேவையான உரங்களை நம்ம ரெகுலராக போட்டு வந்தோம்னா செடிகள் நல்லபடியாக வளரும். இப்போ மாடித்தோட்டத்தில் வளர்க்கக்கூடிய செடிகள் வந்து நம்ம 1 மாதத்துக்கு அப்புறம் என்ன உரங்கள் போடணுங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த கடற்பாசி உரமும் நிறைய கம்பெனிகள் வருது. இருந்தாலும் தரமான கம்பெனியில் உள்ள உரங்களை வந்து பயன்படுத்தணும். அதேமாதிரி மண்புழு உரமும் தனியாக எடுத்துக்கலாம். ஒரு கிலோ அளவுக்கு வேப்ப புண்ணாக்கு எடுத்து அதையும் எல்லாம் கலந்து கொண்டா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது அந்த 1 மாதத்துக்கு அப்புறம் என்ன உரம் போடணுங்கிறத நம்ம அந்த மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. பெரிய தொட்டி செடிகளாக இருந்ததுன்னா நம்ம ஒரு கை அளவுக்கு போதுமானது. இந்த தொட்டிக்கு 22 இன்ச்சு பாட்டு, இதுக்கு வந்து இந்த அளவு நம்ம போட்டால் போதும். இதே சின்ன தொட்டியாக இருந்து ஒரு 10 இன்ச்சு பாட்டு அந்த மாதிரி இருந்தால் நம்ம அளவு குறைச்சிக்கணும். இன்னும் இதோட பெரிய கண்டெய்னராக இருந்தால் இன்னும் ஒரு கை கூடுதலாக போடலாம். இதுமாரி அளவு வந்து நம்மளே தீர்மானிச்சிக்கலாம். அது உரத்தை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விடணும். அப்படியே மேலே போட்டு விட்டோன்னா எவாப்ரேட் ஆகும், அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதனால் வந்து நம்ம மண்ணை நல்லா லூஸ் பண்ணி கிளறி விட்டு அதுக்கப்புறமா தண்ணி விட்டணும். வேல்பாரி 3ஆம் உலகப் போர், வெற்றிமாறன் ஸ்மைல்ஸ் டு கோ மாதிரியான 500க்கும் அதிகமான சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, உடனே டவுன்லோட் பண்ணுங்க.